முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று மாலை நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் மத்திய அரசு முக்கிய முடிவை அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இன்று மாலை இரண்டாவது முறையாக 5:30 மணிக்கு மத்திய அரசு செய்தியாளர் சந்திப்பை அறிவித்திருந்த நிலையில் முக்கிய முடிவெடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்கள். நிச்சயமாக தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே ஒரு சூழல் என்பது ஒவ்வொரு நாளுமே மிக மோசமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இனி வரக்கூடிய, அதாவது இன்றைய தினம் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் இரண்டாவது முறையாக செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இனி வரும் நாட்களில் அந்த பயங்கரவாத சம்பவங்கள்ல போராக கருதப்படும் என்கின்ற தகவல்கள் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்றைய தினம் காலையிலேயே மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் சிங் அவர்கள் விக்ரம் முக்கிய செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாகிஸ்தான் பல பொய்யான பிரச்சார தகவல்களை பரப்பப்படுகிறது. இந்தியாவுடைய பல பகுதிகளில் பாகிஸ்தான் வேண்டுமென்றே தாக்குதலை நடத்துகிறது. ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தான் இந்த விவகாரத்தை பிரித்தாக்குகிறது. இந்தியா தகுந்த பதிலடி மட்டும்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஒரே நாளில் என தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல பஞ்சாப்ல இன்றைய தினம் மற்ற நாட்களை காட்டிலும் இன்றைய தினம் பஞ்சாப்ல தொடர்ந்து அத்துமீறி பாகிஸ்தான் பல்வேறு தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. இந்நிலையில இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் அது போராகவே கருதக்கூடும் என இந்திய தரப்பில் அறிவிப்பு வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்றைய தினம்தான் காலையில எல்லையில தொடர்ந்து நேற்று இரவு முதல் அதிகாலை வரை தாக்குதல் நடைபெற்றதுல ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 நபர்கள் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில தொடர்ந்து எல்லை பகுதியாகட்டும், பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநில பகுதிகளாகட்டும், தொடர்ந்து இமாச்சல பிரதேசத்தில் கூட ஒரு சில தாக்குதலாக தன் முக்கிய பொருட்கள் என்பது கண்டறியப்பட்டது. இப்படி தொடர்ந்து எல்லை முழுவதுமே தொடர்ந்து ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக இன்றைய தினம் இரண்டாவது முறையாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் அது போராகவே கருதப்படும் என இந்தியா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையுமே எல்லை பகுதிகளாகட்டும், அதே போல மற்ற அதாவது பாகிஸ்தான் ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலங்களாகட்டும் தொடர்ந்து பாகிஸ்தான் ஊடுருவி ஒவ்வொரு வழியாகவும் தாக்குதல் நடத்த முற்படுகிறார்கள். எல்லைகள்ல முப்படைகள் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்து கொண்டிருந்தாலும் கூட ஏவுகணையாகட்டும், அதே போல ட்ரோன் விமானங்கள், அதே போல ஷெல் குண்டுகள், பீரங்கி உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையுமே தாக்குதல் நடத்த முற்படும் பொழுது இந்தியா அதனை வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் பாகிஸ்தான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே தாக்குதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்தியாவோடு, அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தொலைபேசி வாயிலாக இந்தியாவுடைய உயர்மட்ட அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார்கள். மற்றொரு புறம் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு, பதற்றத்தை குறைப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு. அதே வேளையில தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து அத்துமீறி பாகிஸ்தான் தாக்குதலையும் நடத்தி வருகிறது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் அது போராகவே கருதப்படும் என்கின்ற ஒரு தகவலை இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதற்கான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இது ஏற்கனவே கிட்டத்தட்ட மே 7ஆம் தேதி அதிகாலை ஆபரேஷன் சிந்தூர் என்பது பாகிஸ்தான் பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல மே 7ஆம் தேதி அதிகாலை இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. மே 7க்கு பிறகாக இன்று தேதி 10 கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாகவே எல்லையில் தொடர்ந்து அசாதாரண ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எல்லை மட்டுமல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக ஒரு அசாதாரண சூழல் இருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்தியா அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போகிறது என்பதுதான் அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது. இன்றைய தினமே பிரதமர் மோடி அவர்களோடு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போல முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌகான், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் முக்கியமாக ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனைக்கு பிறகாக இன்றைய தினம் இரண்டாவது முறையாக வெளியுறவு செயலாளருடைய இரண்டாவது செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து மே 7ஆம் தேதி தொடங்கிய இந்த ஒரு அசாதாரண ஒரு சூழல் இன்றைய தினம், அதாவது கிட்டத்தட்ட 3 நாட்கள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இனி வரக்கூடிய ஒரு நாட்களில் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் அது போராகவே கருதப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் தரப்பில் அறிவிப்பு வாய்ப்புகள் வரலாம் என்கிற தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய தினம் கால செய்தியாளர் சந்திப்பில் கூட தெரிவிக்கப்பட்டது என்னன்னா, தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே இந்தியா பதிலடி மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு
பல்வேறு 400 ட்ரோன்கள் மேலேயாக பாகிஸ்தான் வந்து இந்திய தரப்புல வந்து தாக்குதலை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவுல கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தொடர்ந்து வதந்தி பரப்பிக்கிட்டு வருதுதான் இன்றைய தினம் கால செய்தியாளர் சந்திப்புல அது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெரிவித்திருந்தார். குறிப்பா S-400 பாதுகாப்பு அமைப்புக்கு எந்த சேதமும் இல்லை, பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்காங்க. ஏன்னா விமானப்படை தளத்தோடைய அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பாகிஸ்தான் தாக்கி இருக்கிறது. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகே ட்ரோன்கள் மூலியமாகவும் ஆயுதங்கள் மூலியமாகவும் பாகிஸ்தான் தாக்கி இருக்கிறது. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல இந்தியா மீது பாகிஸ்தான் வச்ச ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுமக்கள் மீதும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்கள் மீதும் இந்திய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ஆனால் நேற்று இரவிலிருந்தே ஜம்மு காஷ்மீர்ல எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய பாரமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே பாகிஸ்தான் நேற்று இரவே தாக்குதலை தொடங்கினாங்க. அதுல உச்சபட்சமா இன்றைய தினம் பஞ்சாப்ல பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகள் மீது ஒரு ஆளில்லா ட்ரோன்கள் வந்து வெடித்து சிதறையில் அந்த பகுதிகளில் லேசான பரபரப்பு என்பது ஏற்பட்டது. யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. தொடர்ந்து இந்திய எல்லை பகுதிகளாகட்டும், அதே போல ஜம்மு காஷ்மீர் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளாகட்டும், அதே போல பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய எல்லை பகுதிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து ஆளில்லாத விமானங்கள் மூலியமாகவோ ட்ரோன்கள் மூலியமாகவோ செல் குண்டுகள் மூலியமாகவோ பீரங்கி ஏவுகணைகள் மூலியமாகவோ தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியா அதனை முப்படைகளோடு ஒருங்கிணைந்து அதனை முறியடித்துக் கொண்டிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 7 ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக இன்றைய தினம் செய்தி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.